அதே அதே மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்கிட்ட வந்து ஒரு சகஜமாக ஒரு நண்பரை போல பேசக்கூடிய ஒரு தன்மை நம்மள்கிட்ட இல்லை, இதுலேயும் கலந்துகிறது இல்லை. ஒன்று சின்ன பிள்ளைகளுக்கு என்னன்னு சொல்லிடுறது. ஒரு குடும்ப விஷயத்தை பேசி கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கும் தெரிய வேண்டிய விஷயங்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கிட்டையும் கருத்து கேட்டு அவங்க ஆலோசனையும் பெற்று என்ன செய்யணும், நடத்தணும். அவனை தூரத்திலே வச்சுக்கன்னு வைங்களேன், உங்கள் தொழிலில் அவன் அக்கறை செலுத்த மாட்டான். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுவீங்க, அதனுடைய நல்லது கிட்டதில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் உங்கள் தொழிலில் பக்கபலமாக இருப்பானா, இருக்க மாட்டான். அப்போ எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும், கலந்து ஆலோசனை பண்ணி கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்றவாறு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க சபையில் உட்காந்துருக்குறாங்க. இது புகாரியில் 4698 ஹதீஸில் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் உட்கார வச்சு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி? நீங்கள் ஒரு மரம் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் வந்து முஸ்லீமுக்கு சரியான உதாரணம். ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் காட்டுறதா இருந்தால் முஸ்லீமுடைய எல்லா தன்மைகளையும் கொன்றதாக ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் எது என்று கேட்குறாங்க. அந்த மரத்துடைய இலைகள் வந்து உதிர்வது கிடையாது. அந்த மரத்துக்கு இலைகள் வந்து உதிர்வது கிடையாது. எல்லா நேரமும் அதிலிருந்து பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். இது முஸ்லீமுக்கு ஒரு நல்ல உதாரணம். அது என்ன மரம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சபையில் நிறைய சகாபாக்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர், உமர் போன்ற சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. சாதாரண சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் தெரியலை இந்த ஒரு மரம் இருக்கிறது. இந்த மரத்தை உதாரணம் காட்டுவதாக இருந்தால் முஸ்லீமுக்கு இந்த உதாரணம் காட்டலாம் என்று சொல்லிவிட்டு ரெண்டே குயிஸ் கொடுக்குறாங்க. ஒரு குழு கொடுக்குறாங்க. என்ன 2 குழு கொடுக்குறாங்க? அந்த மரத்தின் இலை வந்து கீழே விழாது, இலை உதிராது. அதே மாதிரி வந்து எல்லா நேரமும் அது பலன் தந்துக்கிட்டே இருக்கும். சீசன் கிடையாது, எல்லா சீசன்லையும் அது பயன் தந்து கொண்டே இருக்கும். அது என்ன மரம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்னு உமர் அங்கே இருக்கிறார். இப்னு உமர் சொல்கிறாரு, எனக்கு சொன்னவொன்னே அது பேரிச்ச மரம் எனக்கு விளங்கி போச்சு. ரசூல்லா கேட்ட உடனே அது பேரிச்ச மரம் தான் ரசூல்லா சொல்லக்கூடிய மரம் என்று எனக்கு விளங்கி விட்டதுங்கிறார். ஏன்னு கேட்டால், பேரிச்ச மரம் வந்து இலை மற்ற மரங்களில் இலை உதிரும்ல, அப்படி உதிராது. பாளைய தான் இருக்கும், இலை உதிராது. மொத்தமாக வெட்டி தான் எடுக்கணுமே தவிர ஒத்த இலையாக அது விழாது. அதுபோல் வந்து அது எல்லா நேரத்துலையும் பேரிச்சம்பழம் வந்து பயன் தந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த பேரிச்சம்பழத்தை தான் ரசூல்லா சொல்கிறாங்க. அதில் எல்லாமே நன்மையாக இருக்குதுல்ல. இந்த பேரிச்சம்பழத்தில் உள்ளது வந்து மரத்தில் உள்ளது, அதனுடைய பாலையிலேருந்து பேரிச்சம்பழத்திலேருந்து அந்த குருத்தில் இருந்து எல்லாமே ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு மூமினுக்கு ஒரு உதாரணம் என்று ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இவர் இப்னு உமர் சொல்கிறாரு, ரசூல்லா கேட்டவுடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் அபூபக்கர் சும்மா இருக்கிறாரு, உமர் சும்மா இருக்கிறாரு, அவங்க 2 பேருக்கும் தெரியலைங்கும் போது நான் புள்ள வந்து எனக்கு தெரியுது எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா சபையில்? அவர் எப்படி யோசிக்கிறார். இப்னு உமர் சொல்கிறாரு, நான் யோசித்தேன், இது பேரிச்ச மரம்னு சொல்லிடுவோமே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வாப்பா சொல்லாமல் இருக்காரு, அவருக்கு தெரியலை. அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவருக்கும் என்ன மரம்னு தெரியலை, பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரும் பேசாமல் இருக்கும்போது நம்ம எப்படி சொல்கிறது என்று எப்படி சொல்கிறாரு. ஒரு ஆயத்து அபாபக்கரின் உமர் லாயத்தை கல்லமானி, அபூபக்கர் உமர் வாய் பேசாமல் உட்காந்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கொஸ்டின் தானே கேட்குறாங்க, யார் பதில் சொல்லலாம்ல. ஒருத்தருக்கும் தெரியல, இந்த 2 பேருக்கும் தெரியவில்லை. இவருக்கு சின்ன பிள்ளைக்கு இவர் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் யாருமே சொல்லலை. அப்போ ஒருத்தருக்கும் தெரியலையா அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டு ஹேன் நகலா, அது பேரிச்ச மரம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடையும் சொல்லிடுறாங்க. சொன்னவுடனே என்ன செய்கிறாருன்னா, இப்னு உமர் பக்கத்தில் இருக்க தந்தையெல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க சபையில். தந்தையிட்ட போய் உட்காந்து பக்கத்தில் போய் சொல்கிறாரு, உமர் தந்தையே, அது எனக்கு ரசூல்லா கேட்டவுடனே எனக்கு பேரிச்ச மரம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் வந்து நீங்கள்லாம் பேசாமல் இருக்கும்போது நான் எப்படி அதை சொல்கிறது, நல்லா இருக்குது, அதில் சபைக்கு ஒழுக்கம் இல்லையில, அதுக்கு தான் நான் சொல்லலை அப்படிம்பார். அப்போ அவர் உமர் சொல்லுவார், நீ மட்டும் அதை சொல்லியிருந்தேன்னு வை, இந்த உலகத்தில் இன்னென்ன பொருள் கிடைக்கிறது எனக்கு விருப்பமானதாக இருக்கும். என் புள்ள ரசூல்லா கேட்டதுக்கு விடையை சொல்லிட்டான், ரசூல்லா கேட்டதுக்கு சரியான விடையை சொல்லிட்டான்ங்கிற விட வேறு என்ன பெருமை இருக்கிறது? இந்த உலகத்தில் என்னென்னமோ கிடைப்பதை விட நீ மாத்திரம் இந்த சபையில் சொல்லியிருந்த என்று சொன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதையாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன், எவ்வளோ விருப்பமாக இருந்திருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இது புகாரில் 4698. இப்போ நம்ம என்ன கற்று வச்சுருக்கிறோம், ஒரு சபையில் இருந்தால் வாப்பா இருந்தால் புள்ள பேசக்கூடாது. பெரிய ஆளுக்கு ஒரு அவன் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான். குழந்தையாக இருக்கும்போது அது ஒரு கணக்கு. கொஞ்சம் அவன் ஒரு இளைஞனாக இருக்கிற நேரத்தில் வந்து என்ன மாதிரி நம்ம வளர்த்து வச்சுக்கிறோம்னு கேட்டால், பிள்ளைகள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறது, தகப்பன் இருக்கும்போது கருத்தை சொல்லக்கூடாது. இங்கே என்ன வழங்குது, தகப்பனாருக்கு தெரியாத ஒரு விஷயம் மகனுக்கு தெரியுது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் எப்படி நடந்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் தந்தையும் மகனும் ஒரு சபையில் உட்கார முடிகிறது. அந்த கேள்விக்கு வந்து பதிலை கேட்குறாங்க, இவர் சொல்லாமல் இருக்கிறாரு, தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து. அப்போ உமர் என்ன செய்கிறாங்க, அப்படிலாம் மரியாதை கொடுத்து உனக்கு தெரிஞ்சானு சொல்லுப்பா என்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க.
அப்போ 2 பேர் கலந்து பேசிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் தான் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு முறை இருக்கணுமே தவிர, தகப்பனை கண்டால் மிரண்டு பயந்து அரண்டு ஓடுற மாதிரியான முறையில் இருந்தால் அது பிள்ளைகளுக்கு செய்கிற கடமை நிறைய நீ தவறி விடுவீங்க. பிள்ளைகள் கள்ளத்தனம் பண்ணுவான். எந்த இடத்துல நீங்கள் கடுமை காட்டுறீங்களோ, நீங்கள் எந்த தப்பை கண்டிப்பதற்கு கடுமை காட்டுகிறீர்களோ அந்த தப்பை உங்களுக்கு தெரியாமல் செய்வான், திருந்த மாட்டான். நீங்கள் கடுமை காட்டி தோலை உரிச்சு போடுவேன், காய போட்டுருவேன், அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு வைங்க, அல்ல பிறம்பு எடுத்து அடின்னு அடிக்கிறேன்னு வைங்க, அவனுக்கு தவறுண்டு விளங்கலன்னு வைங்க, உங்கள் அடிக்கு பயந்துட்டு அவன் செய்யாமல் இருப்பான். அவன் செய்வான். எப்போ செய்வான் பார்ப்பான். இப்போ தாப்பனார் வர்ற நேரம் இப்போ இல்லை, நம்ம ஆட்டம் போடுவோம், அவர் வர்ற நேரத்தில் நல்ல பிள்ளை ஆக்கிடுவோம், அப்படி செய்வான். அல்ல அந்த தவறுகளை வெளியே போய் செய்வான். அப்போ அந்த பிள்ளைகள் தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யணும், நம்ம அதை வளர்த்தோம் என்று சொன்னால்தான் அந்த குழந்தைகளுக்கு நல்லது, அவங்க நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க. அதனால் நெருக்கத்தை உண்டாக்குங்க, சகஜமாக பழவுங்க, அதுதான் அந்த குடும்பத்துக்கு ஹைர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அதுபோல் இப்போ நம்ம பிள்ளைகளாக இருக்கிறவங்க சில நேரத்தில் இப்போ இந்த ஜெனரேஷன் கேப்பில் நம்ம பழைய காலத்து ஆளுகளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ வரக்கூடிய பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறது, நவீன காலத்தில் உள்ள எல்லா சாதனத்தையும் நம்மளோட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறது கூட தகப்பனுக்கு தெரிய மாட்டேங்குது, பிள்ளைக்கு தெரிகிறது. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அது பூந்து விளையாடுகிறது. இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த அறிவு அதிகமாக இருக்குது. அப்படி அறிவு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை பிள்ளைகள் நமக்கு சொன்னாங்கன்னா, நீ எனக்கு சொல்லி தெரியா, உனக்கு தெரியாது, நீங்கள் ஆனவனை படித்து நிப்பாட்டிவிட்ட, அவனை கல்லூரியில் வச்சுருக்கிற, அவன் கொஞ்சம் கூடுதலாக படிச்சிருக்கிறான், அவன் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறான், நிறைய இணையதளங்கள் சமூக வலைதளங்களில் உலாவுகிறான். அப்போ அவனுக்கு அதிகமான இல்மு இருக்கத்தானே செய்யும், அறிவு இருக்கத்தானே செய்யும். அப்போ பிள்ளைகள் சில நேரத்தில் பெற்றோர்களுக்கு எதையாவது சொல்வார்களே ஆனால், அறிவுரை சொல்வார்களே ஆனால், அப்போ என்ன செய்யணும், பெற்றோர்கள் நீ எனக்கு சொல்வதா என்று இல்லாமல் அந்த போதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் என்ன செய்யணும்னு கேட்டால், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம தகப்பனாருக்கு எப்படி இதை சொல்லிக் கொடுக்குறதுன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு சான்றாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இப்ராஹிம் நபியுடைய போதனை அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி யாரே புல்லை, தகப்பனார் யாரே ஆசர், அவர் ஷிர்கில் இருக்கிறார், அவர் தப்பான கொள்கையில் இருக்கிறார். அப்போ தப்பான கொள்கையில் தந்தை இருக்கிறார்னு சொல்லும்போது தந்தைக்கு மகன் போதனை செய்வதா, தந்தைக்கு சொல்லலாமா, தந்தைக்கு அறிவுரை சொல்லலாமான்னு தயங்குறோம்ல. அப்படி தயங்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, வளர்த்து ஆளாக்கின தந்தைகிட்ட போய் இது காலலி அபிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனார்கிட்ட போய் சொன்னார், யா அபத்தி, என் தந்தையே, லிம தாபுது மாலா யஸ்மவு, கேட்க செவியுறாத ஒன்றை நீங்கள் வணங்குகிறீர்கள், உலா யுபுசிரு, கண்ணால் பார்க்காத ஒன்றை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள், உலா யுகுனி அன்க செய்யா, உங்களுக்கு எந்த ஒரு பயனும் தராதவற்றை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள். தந்தையிட்டு போய் அழகாக சொல்கிறாரு, தந்தையை நீங்கள் வணங்குறீங்களே, இந்த வணங்குறதுக்கு கண் இருக்குதா, இப்போ பார்க்குமா, நீங்கள் வணங்குறதுக்கு காது கேட்குமா, இந்த வணங்குறது உங்களுக்கு ஏதாவது பயன் தருமா, பயன் தராத உங்களால் செய்யப்பட்ட உருவங்களை தானே வணங்குறீங்க என்று தந்தைக்கு உபதேசம் செய்கிறார். மேலும் சொல்கிறார், யா பத்தி, தந்தையே, இன்னி கஜ்ஜானி மினல் இல்மி, எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது, மாலம் ஏத்திக்க, உங்களுக்கு தராத ஒரு அறிவை அல்லாவிடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது, அதனால ஃபத்தபியனி, நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க. நீங்கள் தகப்பனாக இருக்கலாம், நீங்கள் தகப்பனாக இருந்தாலும் நீங்கள் போகிற வழி சரியில்லை, நீங்கள் படைத்த இறைவனை வணங்காமல் நீங்களாக படைத்து கொண்டதை வணங்குறீங்க, நீங்களாக தயாரித்து கொண்டதை வணங்குறீங்களே தவிர உங்களை படைத்த இறைவனை நீங்கள் வணங்கவில்லை என்று சொல்லிவிட்டு ஃபத்தபியனி, நீங்கள் என் சொல்ல கேளுங்க, அகதிக்க சிராத்தம் சவியா, நான் நேரான வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், எனக்கு அது பற்றி ஞானம் இருக்கிறது, எவன் கடவுளாக இருப்பான், கடவுளை ஆற்றல் வல்லமை என்ன என்பதை பற்றி எனக்கு ஞானம் இருக்கிறது, நீங்கள் பாரம்பரியத்தில் மூழ்கி இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஞானம் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனாருக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. மேலும் சொல்லுகிறார்கள், யா அபத்தி லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீங்க, நீங்கள் வணங்குறது உருவங்களை அல்ல, மெய்யாக நீங்கள் வணங்குற ஷைத்தானை தான், அவன் தானே தூண்டுறவங்கள. நீங்கள் எதை வணங்கினாலும் நீங்கள் வணங்குவது யாரை, அவுளியா வணங்குறான், பெரியாரை வணங்குறான், பெரியாரை வணங்குறான், அவுளியா வணங்குறான், அதை வணங்குற சைத்தானுடைய தூண்டுதல் தான் அதெல்லாம். அல்லாஹ் தவிர யாரை வணங்கினாலும் சைத்தான் வேலை. அவர் என்ன சொல்கிறாரு, யா அபத்தி, தந்தையே, லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க, இன்ன ஷைத்தான கானில் ரஹ்மான் எசையா, ஷைத்தான் ரஹ்மானுக்கு எதிரியாகத்தான் இருக்கிறான், பாவம் செஞ்சவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தந்தைக்கு மகன் அறிவுரை சொல்கிறாரு. எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரி நம்முடைய அந்த தந்தை கேட்டுக்கொள்கிற தந்தையாக இல்லை, கெட்ட தந்தைக்கு இது உதாரணம். நாம் கேட்டுக்கிற தந்தையாக இருக்கணும். நம்ம தந்தை என்ன எப்படி இருக்கணும்னு கேட்டால், நம்ம பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, நம்ம அந்த காலத்தில் இப்போ சொல்லி தந்தாங்க, அதை தான் மார்க்குன்னு வழங்கி வச்சுருக்கிறோம்,
நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் படித்து அறிவை வளர்த்து கொண்ட காரணத்தினால குர்ஆனை கூட அவங்க தமிழோட அர்த்தத்தோடு படிக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனாக இருக்கிறார்கள். அவர்கள் சில விஷயங்களை அறிந்து நமக்கு சொல்வார்கள் என்று சொன்னால், நான் பெத்த புள்ள நீ எனக்கு புத்தி சொல்வதாக நினைக்கக்கூடாது. அப்படி அவர் நினைச்சார். யார் நினைச்சாரு? இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் நினைச்சாரு. அவர் நரகத்தின் கொள்ளுக்கட்டையாக போனார். அப்போ இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையை இப்படி நம்ம நடக்கக்கூடாது என்பதற்கு என்ன செய்யணும்? ஒரு முன்மாதிரியாக சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் சொல்றாரு, யா அபத்தி, என் தந்தையே, இன்னி அகாஃப் ஐய மஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான், உங்களுக்கு ரஹ்மானிடமிருந்து அல்லாவிடமிருந்து கடுமையான வேதனை வந்து விடும் என்று நான் பயப்படுகிறேன். நீங்கள் இதே மாதிரி நீடிச்சிங்கன்னு சொன்னால் அல்லாட்டிருந்து உங்களுக்கு வேதனை வந்துடுமே நான் பயப்படுகிறேன். இப்போ தக்கூன் அலி சைத்தானி வழியா, சைத்தானுக்கு நண்பராயிருவேன் நான் பயப்படுறேன் என்று தகப்பனாருக்கு மகனாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தந்தையை வளர்த்தவர் அதெல்லாம் தனி இருக்கலாம். அப்படி என்னதான் இருந்தாலும் தப்பான வழியில் தவறான கொள்கையில் பெற்றோர் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இதை சொல்வது தான் பிள்ளைகள் செய்கிற ஒரு கடமை. அப்படி சொல்லும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்யணும்? நான் போட்ட குட்டி நீ எனக்கு புத்தி சொல்கிறான்னு கேட்கக்கூடாது. சொல்கிற விஷயம் சொல்லு, என்ன விஷயம்? அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான், நம்ம தெரியலை. நம்ம ஓதுன காலம் ஒரு மாதிரியாக இருந்தது, இப்போ உள்ள காலம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான அதிக சான்ஸ் பெற்றிருக்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் உடனே தந்தை பதில் சொல்கிறார், ராகிமன் அன்த நாளிகத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே நான் வணங்குற கடவுளை நீ புறக்கணிக்கிறியா? நான் சில கடவுள்னு வணங்கிட்டு இருக்கிறேன், அதை வணங்காமல் நீ புறக்கணிக்கிறியா? இல்லை இல்லம் என்தகி தன்தகி, நீ இதை விட்டு விலகி கொள்ளலைன்னு சொன்னான். இந்த மாதிரி எனக்கு போதனை சொல்லி எனக்கு புத்தி சொல்றீல, அதை விட்டு விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் இல்லை அர்ஜு மண்ணக்க, உன்னை கல்லாலே அடிப்பேன். வஹஜுர்னி மலியா, கொஞ்சம் காலத்தை என்னை விட்டு ஓடி தொலைஞ்சு போ, இந்த அறிவுரைலாம் என்கிட்ட வச்சுக்கிறாருன்னு அவர் சொல்கிறார். இப்படி சொல்கிறது கெட்ட தகப்பனார்களுக்கு உதாரணம். நீங்கள் நல்ல தந்தை என்ன செய்யணும்? இப்ராஹிம் நபியை தகப்பனாருக்கு அறிவுரை சொல்லித்தானே இருக்கிறாரு. நம்ம பிள்ளைகள் நமக்கு ஏதாவது அறிவுரை சொன்னார்களே ஆனால் அந்த குழந்தையை கடந்துருவாங்க. குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அவங்க இளைஞராக இறக்கையெல்லாம் முளைச்சி வெளி உலகத்தையெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் அறியாத பல விஷயங்கள் அவர்கள் அறிந்து கொள்கிற வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். அந்த மாதிரி அறிந்து வந்து சொல்வார்களே ஆனால் அது நல்லதாக இருக்கும் என்றால் கேட்க வேண்டும். அவன் தப்பான ஒன்றை புரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்வானே ஆனால் உங்களுக்கு அது நாலேஜ் இருக்கும் என்றால் நீங்கள் அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்படி ஒரு டிஸ்கஷன் பண்ணி என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணுங்கிறத விளங்கி கொள்ளணும். இப்படி சொன்ன அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், சலாமு அலைக்க, தந்தையே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சாஸ்தகபிருலக்க ரப்பி, உங்களுக்காக என் இறைவன்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, சிறுக்கு வச்சுட்டாங்கன்னா. இது அல்லாஹ் கண்டிச்சிட்டான். அந்த நேரத்தில் சொன்னார், இன்னஹு கானபி ஹஃபியா, என்னை அல்லாஹ் என் மீது ரொம்ப இரக்கமுள்ளவனாக இருக்கிறான், அதனால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுறேன்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்க ஒரு வாழ்க்கையில். அப்போ இதில் நம்ம என்ன விளைவிக்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதோடு தகப்பனுக்கும் சொல்லுகிறார்கள். அந்த தகப்பன் எப்படி நடந்து கொள்கிறாரு, எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேட்டால், இந்த ஆசருங்கிறவர் நடந்து கொண்டார் இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த ஆசர் என்பவருக்கு அதில் நரகத்தில் போடுவான். ஹதீஸில் வருகிறது. ஆசரை தகப்பனாரை யாரா இந்த மாதிரி இருந்தானே என் குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு சொன்னியே என்று கேட்பார். அல்லாஹ் என்ன செய்வான்? அதெல்லாம் குடும்பம் கிடையாதுன்னு தூக்கி போட்டுருவான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அறிவுரை சொல்வார்களே ஆனால் அப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமாக நம்ம என்ன செய்யணும்? வந்துவிட வேண்டும். இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சாங்க 10 வருஷ காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் அவங்களுடைய ஊழியர் யாருன்னு கேட்டால் அனஸ் தான். எந்த வேலையாக இருந்தாலும் அது கூடவே வருவார். பாத்ரூம் பிறந்தா தண்ணி எடுத்து வைப்பார், அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்வார். இதை போய் இங்கே கொடுத்துட்டு வா, அதை போய் வாங்கிட்டு வா, அந்த மாதிரி வேலைகளை கொடுப்பாங்க. அது ரசூல்லா போக முடியாதுல்ல. ரசூல்லா போக முடியாதனால என்ன செய்வாங்க? வீட்டில் இப்போ ஆம்பல் பிள்ளைகளும் இல்லை, அப்போ யாராவது ஒரு வேலைக்கு வேணும்ல, அதனால் எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் சேவையாக அனஸ் அவர்கள் என்ன செய்வாங்க? அபூ தல்ஹாவுடைய பொறுப்பில் அவங்க இருந்தாங்க. அதனால் அனஸை கொண்டாந்து விட்டுறாரு, நீங்கள் உங்களுக்கு சேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் தான் என்ன செய்கிறாரு? வளர்கிறார். வளர்ந்துட்டு ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபாரிசலனி யௌமன் லி ஹாஜத்தின், ஒரு நாள் ஒரு தேவைக்காக வேண்டி என்னை ரசூல் அனுப்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸை கூப்பிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு வா என்று அனுப்புகிறார்கள். அனுப்பணும்னு அவர் என்ன செய்கிறாருன்னா, இதுக்கு அவர் நான் பார்ப்பேன், போகிறேன்னான்னு பார்ப்பேன், மனசில் போக மாட்டேன்னு நினச்சிக்கிறார். அனஸிட்ட ரசூல்லா சொல்கிறாங்க. ரசூல்லாங்கிற அந்தஸ்தெல்லாம் விவரம் வந்த பிறகு தானே. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் நினைக்கிறாரு, இவர் சொல்கிற வேலையை நம்ம என்ன செய்கிறது? நம்ம ஒரு விளையாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு ஈடுபாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதை போய் வாங்கிட்டு வா, இதை போய் வாங்கிட்டு வானா அது செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். நான் போக மாட்டேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்தா போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரு.
வெளியே போயிட்டு அந்த வேலையை செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே மனசுக்குள்ள என்ன செய்கிறாரு, நான் செய்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நடக்காது அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த போகிறேன்னு போகிறார். எதுக்கு போகிறார்? விளையாட போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அவர் விளையாட்டுக்கு விரும்பி விளையாட்டுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாரு. அப்போ ரசூல்லா வேலை சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, ஒல்லாஹில அதுகபு, நான் போகவே மாட்டேனே அப்படின்னு மனசில் நினைத்து கொண்டு என்ன, நான் பாட்டுக்கு இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ வெளியே வந்து பிள்ளைலாம் விளையாட்டு இருக்கிறாங்க, சின்ன பசங்கள்லாம். அவங்களோட சேர்ந்து என்ன செய்கிறேன், நானும் விளையாடிட்டு இருக்கிறேன். கடை வீதியில் வந்து அவங்க ஏதோ அந்த காலத்தில் அவங்க என்ன விளையாட்டுருச்சு அந்த விளையாட்டு பிள்ளைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, சிறுவர்கள். அந்த சிறுவர்களோட சேர்ந்து அனசு என்ன செய்கிறாங்க, அதோடு சேர்ந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. விளையாடினவுடனே ரசூல் பின்னாடி போய் ரசூலில் வர்றாங்க. ஒரு ஆளை அனுப்புன, ஆளை காணாம, ஒரு வேலைக்கு தான் அனுப்பிவிட்டோம், அந்த பையனை காணாமன்ட்டு வந்தால் இங்கே நிற்கிறார் ஆள், சபை விளையாண்டுட்டு இருக்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அப்படி பின்னாடியே வந்து போடையில் கையை வைக்கிறாங்க. அனசுடைய படிரில் கையை வச்சு, என்னப்பா இது, அது வைக்கும்போது எப்படி நம்ம எப்படி வைப்போம், ஒரு அரை அரைஞ்சிரும்ல, நம்மளாக தான் என்ன செய்வோம், நம்ம ஒரு வேலைக்கு அனுப்புகிறோம், இந்த போகிறேன்னு சொல்லிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தான்னா ரசூல்லா என்ன செய்கிறாங்க, இப்போ நல்லறு துயிலகி ஒவ்வொரு எல்லகும் அப்படி பிடரியை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா என்னை பார்த்து ரசூல் சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல கோவம் தான் எல்லாத்துக்கும் வரணும். கோவம் வர்ற இடத்துல ரசூல் என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சிரித்தவுடனே, ஏப்பா நீ அனசுக்கு வந்து அனசுன்னா அவருடைய பேர், செல்லமாக கூப்பிடும்போது வந்து உனைசுன்னு சொல்லுவாங்க. என்ன செல்லமான அனசுன்னு அர்த்தம். செல்லமாக கூப்பிடல, இந்த வார்த்தையை மாற்றி அரபில் சொல்லுவாங்க. அனசு எப்படி கூப்பிட்றாங்கன்னா, யா உனைஸ், செல்லமான அனசே, செல்லமாக அன்பு மிக்க அனசேன்ற அர்த்தம். அனசே தகப்த ஹைஸ் அமர்த்துக்க, நான் செஞ்ச வேலையை சொன்ன வேலையை செஞ்சிட்டியா, நான் ஒரு வேலை சொன்ன செஞ்சிட்டியான்றவுடனே அவர் என்ன செய்கிறாரு, நான் செய்யணும் அந்த உடனே விடுறார். அப்புறம் தான் செய்ய போகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியராக அவர் இருக்கிறாரு. அதுக்காகத்தான் அவங்க பெற்றோர்கள் கொண்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. எல்லா காலத்துலையும் அவர் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவங்க வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது என்ன ஒரு வேலைக்கு இந்த வேலைன்னு ஹதீஸில் வரல, எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வேலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும்போது அவர் என்ன செஞ்சுருக்கணும், பதறிட்டு ஓடி இருக்க வேணாமா, ஓடலை. அது சின்ன பிள்ளை இப்படி போயிட்டார். அப்போ பெரிய ஆட்களாக இருக்க நம்ம என்ன செய்வோம், கடுமையான கோவம் வரும்லங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து இந்த பையன் நம்மளுக்கு இந்த மாதிரி டேக்கா கொடுக்குறான்னு வந்தால் என்ன ஆகும், ஒரு அடியை போடுவோமா இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிற அனஸ், இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து 10 வருஷம் பணியாற்றியிருக்கிறேன். இதுவும் பிள்ளை மாதிரி தானே, வேலைக்காரர் மாதிரி பிள்ளை மாதிரி சிறுவர்கள்ட்ட நடக்கிற ஒரு மெத்தேடு தானே. அவர் நான் 10 வருஷ காலத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் பணியாற்றியிருக்கிறேன். அந்த 10 வருஷ காலத்திலையும் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஏன்டா இப்படிலாம் செஞ்சேன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செய்வேன். ரசூல்லா வந்து அவங்க ரேஞ்சிலேருந்து பெரிய ஆளுங்கிற லெவலில் ஒன்று சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளைக்கு என்ன மாதிரி செய்ய முடியும் அதை தான் செய்வேன், அவங்க நினச்ச மாதிரி இருக்காது. அப்போ என்ன செய்ய மாட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏப்போ இப்படி செஞ்ச, இதை இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று கேட்டதில்லை. அப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் நான் சொன்னபடி செய்தா, ஏன் செய்யவில்லைன்னு கேட்க மாட்டாங்க. செய்ய வேணாம்ங்கிறத நான் செஞ்சுட்டேன்னு சொன்னால் எப்படி நீ செய்ய போச்சு என்று கேட்க மாட்டார்கள். 10 வருஷ காலம் எந்த வேலையை அவங்க சொன்னாலும் அதை இன்னும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதில்லை. எந்த வேலையை செய்ய வேணாம்னு சொன்ன பிறகு நான் செஞ்சால் நீ எதுக்கு செஞ்சாய் என்று கேட்டதில்லை என்று அந்த அனசே சொல்கிறார். அப்போ 10 ஆண்டு காலம் பணியாற்றின ஒரு ஊழியர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஊழியராக இருந்தேன், அதுக்கு தான் என்னை எங்கள் பெற்றோர்கள் வந்து அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்கிறது தான் என்னுடைய முழு நேர வேலை, இல்லாட்டி பெற்றோர்கள் கண்டிப்பாங்க. அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அவங்களும் குழந்தை ஆயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் அந்த குழந்தை மாதிரி ஆகி அவங்களோட என்ன செய்வாங்க, பழகுவாங்க. எப்படி குழந்தை மாதிரி ஆகுறாங்க, அதுதான் இஸ்லாமிய பண்பாடு. பெரியவர்கள் வந்து குழந்தைகள் சிறுவர்கள் விஷயத்தில் நீங்களும் சிறுவனாக மாறிடணும். உங்களுக்கு இதான் கிரேடு வச்ச மாதிரி நீங்களும் சின்னால் ஒரு ஆழத்தில் எழுந்திருப்பீங்க. அப்போ நம்ம எத்தனை ஊர்கள் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பார்த்துருக்குறோம். பள்ளிவாசலுக்கு சின்ன ஆளுக்கு வரக்கூடாதுன்னு போட்டு இது போட்டுருவாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து ரமணானில் வந்து விடிய தொழுகை டீலாம் கொடுப்பாங்க. டீக்கு தான் எல்லோரும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் போவோம். டீ வடையெல்லாம் ரமணானில் பள்ளிவாசலில் கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைலாம் அடித்து வரட்டுறது. அங்கே முத்தோழி இருப்பார், போங்கடா வெளியேம்பார். அதோடு ஓட்டினவங்க தான் பள்ளிவாசலுக்கு மறந்தாங்க. இந்த மாதிரி விரட்டி விட்டோன்னே இது பள்ளிவாசல் நமக்குள்ளதில் வர இருக்குது, வேற எங்கிட்ட நம்ம போயிடுவோம், அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ இந்த சிறுவர்கள் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு கொடும்போக்காக இருக்கிற காட்சியை பார்க்குறோம். எத்தனை பள்ளிவாசல்களில் வந்து சின்ன ஆட்கள்லாம் வரக்கூடாது, சின்ன ஆட்களை அழைத்து கொண்டு வர வேண்டாம், ஏதோ ஒரு கொரோனா அந்த மாதிரி நோய்க்கு ஒரு அரசாங்கம் சொல்கிறான்னு இதாக இருந்தால் அது ஒரு விஷயம் வேறு. ஜென்ரலாக எல்லா காலத்திலையும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கூட சிறுவர்கள்ட்ட இருந்தது கிடையாது.
அப்போ சிறுவர்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப நம்ம ஒரு இணக்கமான முறையில் இருக்க வேண்டும். குழந்தையை தூக்கிட்டு வந்து பள்ளிவாசலில் என்ன செய்வாங்க, தொலை வரும்போது தொட்டிலில் போட்டு பெண்கள் தொழுவாங்க. அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக தொழுகை முடிப்பார்கள். எதுக்காக வேண்டி, அந்த தாய் மனசு கோணுமேன்னு சொல்லி. அப்போ எந்த மாதிரி அந்த குழந்தைகளை எப்படி நடத்தணும்னு கேட்டால், அதை வந்து அவங்களுடைய எந்த ஒரு செயலை ரசிக்கணும். குழந்தைகள் சிறுவர்கள் செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு தவறாக தான் தெரியும். நமக்கு தவறாக தெரிந்தாலும் அவங்க வேணும்ன்றதை செய்வது இல்லை. அவங்க அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வருது. அவங்களுக்கு அந்த முழுமையான வளர்ச்சி அடையும் பொழுது தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க என்ன செய்ய அவங்க நடப்பாங்க. வளர்ச்சி அடைந்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி கரடு முரடாக முரட்டுத்தனமாக நம்முடைய நடவடிக்கைகள் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது பிற்காலத்தில் என்ன செய்யும், கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திடும். அப்போ குழந்தைகள் வளர்ப்பதில் குழந்தைகளுக்கு செய்கிற உரிமை முக்கியமான உரிமை என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, அவங்களுக்கு சிந்திக்கிற சுதந்திரம் கொடுங்க. அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டால், வளர்க்கும் பொழுது நம்ம நவீன காலத்தில் அவங்க நாசமாக போகிறதுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் முடிப்பிட்டாங்க, பள்ளிக்கூடமும் இல்லை. இந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் என்னவாகிறது, ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அதிலேயே மூழ்கி கிடக்குது. அந்த ஃபோனில் இருந்து கொண்டு என்ன செய்யுது நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரியாதான் அந்த பிள்ளைகளுக்கு தெரிகிறது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பெற்றோர்கள் அதை கண்காணிக்கணும். என்ன கண்காணிக்கணும், கரடு முரடாக நடக்கிறது இல்லை. அவன் என்ன பார்க்குறான், அதில் உள்ள நல்ல நன்மை தீமை என்ன உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் தெரிந்த நண்பர்கள்ட்ட பிள்ளைக்கு அவன் டிஸ்கஷன் பண்ணணும். உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று தெரியாதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் என்ன சேனல் பார்க்குறான், என்ன அதில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறான். அவன் சில கேமுகளில் போய் நுழையிறாங்க, அதில் வந்து தன்னையே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளோ அந்த கேமில் போய் தற்கொலை பண்ணுற மாதிரி காட்டுவான். அந்த பார்த்து விட்டு தற்கொலை செஞ்ச பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில சீரியல்களை பார்த்துட்டு அந்த மாயாஜா மந்திரத்தில் ஒருத்தன் வர்ற மாதிரி பார்த்துட்டு மேலேருந்து குதிக்கிறான். அதே மாதிரி நம்மளும் குதிப்போன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து சூப்பர்மேன் சொல்லி என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அப்போ நவீன காலத்தில் பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய பல சாதனங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட இதை கவனம் செலுத்தினா நீங்கள் பெற்றிருக்கக்கூடாது. நீங்கள் பிள்ளைகளை எதுக்கு நீங்கள் பெற்றீங்க, நீங்கள் அதை நல்லபடியாக வளர்க்குறதுங்கிற ஒரு பொறுப்பை தான் நல்லா உங்களுக்கு தந்துருக்கிறான். நல்லபடியாக வளர்க்குறேன்டா என்ன அர்த்தம், அவன் இந்த கெட்ட செயல்களில் மூழ்கி விடாமலும் அவனுடைய சிந்திக்கும் திறனை மழுங்கெடுக்க செய்யாமலும் வளர்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் மூளையை மழுங்க செய்யுமா இல்லையா? இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு நம்ம பெரிய ஆளுக்கு பயன்படுத்துகிறோம். சின்ன பிள்ளைகளுக்குன்னு கேம் ஒன்று வச்சுக்கிறானுவோ. அந்த கேமுகளில் விளையாண்டாங்கன்னு சொன்னால் அவனுக்கு லைஃபே அது ஒன்றா தான் தெரியும். அந்த கேமு அதிலே மூழ்கி கிடந்துகிட்டே இருப்பான். அப்போ மூழ்கி கிடக்கும்போது என்ன செய்யணும், நீங்கள் இப்போ எவ்வளோ வசதிகள்லாம் நவீன காலத்தில் இருக்கிறது. பிள்ளைகள் பார்க்கக்கூடாத செயலை நம்ம பிளாக் பண்ணி வைக்கலாம். பிள்ளைகள் வந்து இந்த நவீன செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கி கொடுத்தால் எல்லா ஃபோன்கள்லையுமே உலக நாடுகள்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதலாக இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது கூட சின்ன பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்க முடியாது. சின்ன பிள்ளைகள் அக்கௌண்ட் ஒரு இமெயில் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட்டிங்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைங்க வயசை போட்டோன்னு என்ன செய்யும், பேரண்ட்ஸை கேட்கும். பேரண்ட்ஸுடைய ஜாயிண்டில் தான் குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியும், அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும். அந்த பேரண்ட்ஸ் நினச்சாருன்னா அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிக்கிறலாம். எதுக்கு அதெல்லாம் வச்சிடறான் உலகத்தில்? இந்த சாதனங்கள் வந்து மக்களை கெடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அந்த ஃபோன் வழியாக தர்றாங்க. சின்ன பிள்ளை அதை லைக் பண்ணுது, அந்த கேமு கார்ட்டூன் அதெல்லாம் பார்க்கும்பொழுது நல்லாவும் இருக்குது, நல்லதுகளும் இருக்கிறது, டைம் பாஸ் மாதிரி உள்ளது இருக்கிறது, பைத்தியம் முடிக்க வைக்கிறதெல்லாம் இருக்கிறது, சண்டை போடுற மாதிரி விட்டீங்க. அதை பார்த்துட்டு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, வீட்டில் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கல என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த நீங்கள் அந்த கேமுடைய எல்லா ப்ளே ஸ்டோரில் போய் என்னென்ன மாதிரியான பொருள் அதெல்லாம் நமக்கு தென்படணும், என்னெல்லாம் டவுன்லோட் ஆகணும், என்னவெல்லாம் ஆகக்கூடாது, எதையெல்லாம் பிளாக் பண்ணலாம். அதில் ஃபோன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவனை அறியாமலே அவன் டேக் பண்ணி என்னத்தை அனுப்பிவிடுவாங்க. ஆபாசமான காட்சிகளெல்லாம் அதில் வரும். அப்போ என்னென்ன மாதிரி வரலாம் அதுக்கெல்லாம் வசதி இருக்கா இல்லையா ஃபோனில்? இதெல்லாம் பெற்றோருக்கு தெரியல, இருக்குது இந்த ஃபோனில். எல்லா ஃபோன்களையும் வாங்கின உடனே பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிந்தவர்கிட்ட கொடுத்து, இது என் குழந்தையை கொடுக்குறேன், இத்தனை வயசு பையன், அவன் பார்க்கக்கூடாத விஷயங்களை எல்லாத்தையுமே அது வராத அளவுக்கு ஆக்கித்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த ஃபோனில் அதெல்லாம் வராது. உங்களுக்கு தெரிகிறது இல்லை, இல்லாட்டி வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுக்கு அது பற்றிய நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஃபோனை வாங்கி கொடுப்பதன் மூலமாக நீங்கள் பிள்ளைகளை தர்பியத்து பண்ணணும்னு மார்க்க சொல்லுதில்ல, அந்த கடமையை நீங்கள் விட்டு விலகுறீங்க. அவனை இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு நீ வழிகாட்டுறீங்க. அவன் கெட்டு தருதலையாக ரவுடியாக மாறுவதற்கு ரவுடியாக மாறிடுறாங்க. ஏன்னா ரவுடியாக இருக்கிற மாதிரி தான் அந்த கேமுகள்லாம் இருக்கும். அந்த கேமுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் அடிக்கிறது, ஒட்டுறது, இவனை குத்து காரில் கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறது, அதெல்லாம் பார்த்து ஒரு நாள் இல்லாத சொல்லி அப்படி தர்பியத்தை எடுக்கிற ஒரு இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த சண்டை காட்சிகளையாக கேமில் கொடுக்கும்போது மன ரீதியாக பாதிக்கப்படுறான். வன்முறை செய்யணும், அராஜகம் பண்ணணும், எதுக்கு தான் கையை வாங்கணும், சும்மா தனியாக கை கட்டினா அடிச்சிட்டு இருக்காங்க.
சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒத்தையாக நின்றுக்கிட்டு அடிக்கிற மாதிரி செவத்தை பிடிங்கிறது இதெல்லாம் எங்கேருந்து கற்றுட்டு வர்றாங்க? இது எல்லாம் அந்த உங்கள் ஃபோன் செய்கிற வேலை. அப்போ சிறுவர்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க உங்களுக்கு சக்தி இருந்தால் பொருளாதார சக்தியை மட்டும் வச்சு செஞ்சிடாதீங்க. அந்த மாதிரி இருந்தால் அதிகமான பேருக்கு தெரியாது, பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஆனால் ஃபோனில் எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி இருக்குது. ஃபோனில் தயாரிக்கிறவன் என்ன செய்கிறான், அனைத்துக்கும் செக்யூரிட்டி வச்சுருக்கிறான். அப்போ இத்தனை வயசு பிள்ளைகளுக்கு அதுதான் ஏஜ், எதார்த்தாலும் ஏஜ் எது கேட்குறான், அதில் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதுக்குரிய ஆப்ஷன்கள்லாம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நீங்கள் கற்றுக் கொடுக்குறதை விட உங்கள் ஃபோனு பிள்ளைக்கு தப்பானது கற்றுக் கொடுத்துரும். தப்பானதுன்னா இளைஞராகும்போது வேறு மாதிரி தப்புகள் அது சொல்லணும்னா, சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்கள சிந்தனையை மழுங்க செய்கிறது, ஒரு வன்முறை காட்சிகளை பார்க்கறது, அடித்தடி காட்சிகளை பார்க்குறது, கேமில் ஒருத்தவனை திட்டிக்கிறது, இது மாதிரியாக பார்க்கும்போது என்ன செய்யணும், அதுலேயே லைக் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டால் வேறு எதுலேயுமே ஈடுபட மாட்டான், இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பான். அதே மாதிரி நம்மளும் செய்யணும்னு பார்ப்பான். ரோட்டில் போய் நாளைக்கு வருஷம் இன்னைக்கு இழுத்துட்டு வந்துடுவான். அதெல்லாம் எது கற்றுக் கொடுக்குறதுன்னு கேட்டால் இந்த ஃபோனில் உள்ள ப்ரோக்ராம்கள் கற்றுக் கொடுக்குறது. யாருடைய வீடுகளில் எல்லாம் சிறுவர்களுக்கு பருவமழை அடையாத சிறுவர்கள் இருக்கிறாங்களோ அந்த சிறுவர்களுக்கு நீங்கள் ஃபோன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவர்கள் கையில் ஃபோன் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஃபோனில் என்ன வரணும், என்ன வரக்கூடாது, எதெல்லாம் ஓப்பன் ஆகக்கூடாது, எதெல்லாம் செயல்படக்கூடாது என்கிற விஷயத்தை எல்லாம் நீங்கள் போட்டு என்ன செய்யணும், அதை லாக் பண்ணி கொடுக்க வேண்டும். லாக், சைல்டு லாக் எல்லாத்துக்கும் வச்சுருக்கிறான். ஒரு வாஷிங் மிஷின் போட்டால் கூட எதுக்கு சைல்டு லாக் வைக்கிறான்? சின்ன பிள்ளைகளுக்கு பட்டினா அமுக்கி விட்டுருக்காக என்ன செய்கிறான், சின்ன பிள்ளைங்க லாக்குன்னு வச்சுக்கிறான். எதுக்காக வேண்டி அது விளங்காத்தனம் பண்ணி அமுக்கி விட்டுச்சுன்னா தட்டப்பட்டு எல்லாம் உடஞ்சி போயிடும். அப்போ அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதில் வாஷிங் மிஷின் உட்பட எல்லாத்துலேயும் வந்து குழந்தைகளுக்கும் லாக் போடுற மாதிரி இந்த ஃபோன்களுக்கும் லாக் இருக்கிறது, தடுப்புகள் இருக்கிறது. அந்த தடுப்பு அரண்களை நீங்கள் கவனிக்க தவறுனீங்க என்று சொன்னால் நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கவில்லை. குழந்தைக்கு செய்கிற கடமையில் பெரிய தவறு இழைக்கிறீர்கள். அந்த குழந்தைகள் வந்து மாவு மாதிரி குழச்சி வச்ச மாவு, அதை என்ன வேணாலும் செய்யலாம். சப்பாத்தியும் செய்யலாம், தோசையாகவும் ஆக்கலாம், ரொட்டியாகவும் செய்யலாம், போண்டாவும் ஆக்கலாம், அந்த உருண்டை என்ன மாதிரி வேணாலும் பிடிக்கலாம், கொழுக்கட்டையாகவும் பிடிக்கலாம், அப்படி சப்பையாகவும் பிடிக்கலாம். அவர் மாவு குழைத்து வைத்த மாவை போல் உங்கள்கிட்ட நல்லா தந்திருக்கிறான். அந்த மாவை வந்து அவன் வேற ஒருத்தன் கண்ட டிசைனுக்கு பயன்படுத்தி விடாமல் உங்கள் கண்ட்ரோலில் வச்சு நீங்கள் விரும்புகிற விதமாக, அல்லாஹ் விரும்புகிற விதமாக, இஸ்லாம் விரும்புகிற விதமாக அந்த குழந்தைகள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வரணுமாக இருந்தால் இப்போ நவீன காலத்தில் உள்ள குறிப்பாக பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த நவீன சாதனங்கள், லேப்டாப் வாங்கி கொடு, கம்ப்யூட்டர் வாங்கி, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, பிள்ளைங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பயன்படுத்துவதற்கும் அதில் செக்யூரிட்டி இருக்கிறது. என்னென்ன காட்சிகளை பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, இதில் நீங்கள் கவனம் செலுத்தலை என்று சொன்னால் தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. உங்களை அறியாமலே உங்கள் பிள்ளைகள் நீங்கள் இழப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, அவன் உங்கள் பிள்ளையாக இருக்க மாட்டான். நீங்கள் என்ன மாதிரி கனவு கோட்டை கட்டியிருக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்க மாட்டான். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஹிப்பியாக தெரிஞ்சாங்களே ஒரு காலத்தில், அது மாதிரி போயிடுவாங்க. இப்போ உள்ள காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே மூழ்கி கிடந்து எதையும் பார்க்க மாட்டான், படிக்க மாட்டான். பள்ளிக்கூடம் இருக்கும்போதாவது அதிக நேரங்கள் அது பள்ளிக்கூடத்தில் போயிடும். இப்போ 24 மணி நேரம் அதை வச்சு நோண்டிட்டு இருக்கிறாங்க. அதான் வாழ்க்கைன்னு ஆகிவிட்டது. அப்போ அந்த மாதிரி ஆகியிருக்கும் பொழுது அதில் என்ன, அதில் மார்க்கத்துக்கு அந்த மாதிரி கிராத்தை ஓதுற சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு அந்த மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் வரணும், துவாக்கள் அந்த ப்ளே பண்ணி ஓது, அதை பார்த்து நீ சேர்ந்து ஓதுண்டு அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் இருக்கத்தானே செய்கிறது. அந்த ஃபோனில் வந்து நல்லதுகளையாக எடுத்து கொடுத்து நீங்கள் அரை மணி நேரம் இதை டெய்லி இதை ஓதணும், அரை மணி நேரத்துக்கு குரானை அது ஓத விட்டு அது மாதிரி நம்ம திருப்பி ஓதுறதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் வந்துருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை போட்டு கொடுத்து டெய்லி 1 மணி நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவான், நீனு ஓது, அர்-ரஹ்மான் ரஹீம் ஓதுவான், நீனு ஓது, இந்த மாதிரிலாம் கற்றுத்தரக்கூடிய அப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்குது. இப்படி வந்து அவங்கள தீய செயலுக்கு போகாமல் தடுக்க வேண்டும். இன்னும் பிள்ளைகளில் வந்து செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.